திமுக போனா சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்துக் கொள்ள உள்ளதாக வெளியாகி வரும் தகவலுக்கு செய்தியாளர் சந்திப்பில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் விளக்கமளித்துள்ளார். நீங்க போய் உங்க பத்திரிகையில போய் பாருங்க, அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர் கொடுத்திருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. தேமுதிகன்றது கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல. கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துல கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியா மாத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவா ஒரு படத்துல வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கத்து கொடுத்துதான் ஒரு கட்சியாக வந்தார். கேப்டனோட ஸ்டைல் அது வேற. இன்னைக்கு விஜய் அண்ணா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட் அவர் ஸ்டைலும் அது வேற. அது ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அழைக்கிற பொழுதே தேமுதிக இருந்தா ஒரு மிகப்பெரிய இடத்தையோ செல்வாக்கையோ அப்படின்னு சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு. இந்த முறை திமுகவோட சேர்வதற்கான சங்கடங்கள் என்ன சார்? இணக்கமா திமுக கூட இணக்கமா தான் தேமுதிக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். கூட்டணியில போறதுக்கு என்ன சங்கடம் இருக்கு, என்ன தர்ம சங்கடம் இருக்கு? அதிமுக ராஜ்யசபா தரையினாங்க, அது கூட தரல. அதிமுக திமுக என்ன பெரிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா தேமுதிகவை சங்கடப்படுத்தாம எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது. ஆனா எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக. எங்களுக்கு திமுக போனா சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நாங்க பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு நாங்க எல்லாருமே இன்னைக்கு நிக்கிறோம்னா நாங்க அரசியல் பழகியிருக்காக நாங்க கட்சிக்குள்ள வரல. கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்க உட்காந்துருக்கோம் அரசியல் மேடையில. இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது, அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கணும். இன்னைக்கு நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நிலைப்பாடுல யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதைத்தான் நாங்க சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையா தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணிச்சு ஆச்சு. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது. இன்னைக்கு நாங்க திமுகவோட போறோமா இல்ல அதிமுகவோட போறோமா இல்ல தனித்தா இல்ல என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்றேன். பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி 9, 2026 உங்களுக்கு தெள்ள தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு திமுகவோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வியூகம் அது உங்களோட, எங்க வியூகம் நாங்க ஜனவரி 9 நாங்க சொல்றோம். தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.